Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு 1 kgல half birthday cake எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 kgல பிஸ்தா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுல்ல 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா சலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது மூணும் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு க்ளீனான பவுலில் ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கேக்கில் எக்ஸ்மெல் வருது அப்படின்னா 1 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா 1 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். லார்ஜ் சைஸில் 3 முட்டை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ்னால் 4 முட்டை வரைக்கும் சேர்க்கலாம். 1 கப் சுகர் சேர்த்துட்டு பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால சுகரை ஒரே தடியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஹேண்ட் பீட்டர்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. எக்கும் சுகரும் நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணியும் கேக் எப்படி செய்யலான்னு நம்ம சேனல்லே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போது சலிச்சு வச்சுருந்த மாவை கொஞ்சமாக சேர்த்து விஸ்க் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணுறதை விட இதே போல் விஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் நல்லா ஸ்பான்ஜியாக கிடைக்கும். 1/4 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவையும் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓவர் மிக்ஸ் ஆகாது, லம்ஸும் ஃபார்ம் ஆகாமல் கேக் பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். 1 kg கேக்குன்றனால 8 இன்ச் பேனை பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் இதே போல் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது ஸ்க்யூயர் யூஸ் பண்ணி ஏர் பபிள்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு 2 முறை டேப் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். கேக் பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் டின்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்றைக்கான டிப் உங்களுக்கு என்னென்னா, கேக்கு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் லேயர் கட் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும் போது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ஈவனாக தான் கிடைக்கும். இப்போது கேக்கை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். நார்மலாக நம்ம கேக் ஐசிங் பண்ணணும்னா இதை அப்படியே வச்சு நீங்கள் ஐசிங் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது 6 month பர்த்டே கேக், அதாவது ஹாஃப் பர்த்டே கேக் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 3 லேயரையும் கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு நடுவில் இதே போல் 2 ஹாஃபாக வர அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது கேக்கை 2 ஹாஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு 6 லேயர் கேக் கிடச்சிருக்கு. ஹாஃப் பர்த்டே கேக்கை 2 டைப்பில் பண்ணலாம். நார்மலாக எப்பயும் போல் ஐசிங் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா 2 ஹாஃபாக கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அடுத்த லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேக் மூவ் ஆகாமல் சரிஞ்சிடாமல் இருக்கும். இப்போ இன்னொரு டிப் என்னென்னா, கேக்குக்கும் போர்டுக்கும் 2 இன்ச்சு கேப்பாவது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவும் லுக் வைஸ் அழகாக இருக்கும், சைடில் பாக்ஸ்லேயும் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 10 இன்ச் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப்பால் வெட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் எப்படி ஸ்டிஃப் பிக் கொடுக்குறது அப்படின்றத வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேலட் நைஃப் வச்சு ஈவன் பண்ணிக்கிறேன். லார்ஜ் சைஸ் பேலட் நைஃபை விட இதே போல் சின்ன சைஸில் யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்தா ஃப்ளேவர் கேக்குன்றனால லேயரில் பிஸ்தா கெனாஷ் தான் கொடுக்க போகிறேன். 3 டைப்ஸ் ஆஃப் கெனாஷ் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோலேயே கெனாஷ்க்கும் ட்ரஃபலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். இப்போது அங்கங்கே பிஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிஸ்தா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைன் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது அடுத்த லேயர் கேக் வச்சுட்டு அதுலேயும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கிறேன். இப்போ பைப்பிங் பேக்கில் தான் நான் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். டைரெக்டாக பண்ணுறதை விட பைப்பிங் பேக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இதையும் ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்தா கனாஷ் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். இப்போது பிஸ்தாவும் பட்டர்ஸ்காட்ச் ப்ரலைனும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா லேயருக்கும் இதே போல் ஃபில்லிங் கொடுத்து க்ரம் கோட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா லேயருக்கும் இதே போல் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் பைப்பிங் பேக்கில் க்ரீம் அப்ளை பண்ணி க்ரம் கோட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது டாப்பில் க்ரீம் கொடுத்தாச்சு. இப்போ சைட்லேயும் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். பைப்பிங் பேக்கை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் எக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்னதாக கட் பண்ணி இதே போல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது அதே சைஸில் உள்ள பேலட் நைஃப் யூஸ் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறேன். கேக் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்க்யூர் குத்திக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்க்யூர் யூஸ் பண்ணலை, பேப்பர் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணுறேன். ஹாஃப் பர்த்டேங்கிறனால குழந்தை ஏதாவது கை வச்சிருச்சுன்னா குத்திரும். அதனால் நான் இன்றைக்கி பேப்பர் ஸ்ட்ரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கேக்கோட ஹைட்டை விட ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி பேப்பர் ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரே சைஸில் 3 பேப்பர் ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3த்தையுமே இதே போல் கேக்கோட சென்டரில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் க்ரம் கோட் கொடுக்கும்போதே பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் கேக் ஒரு 1/2 hour செட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராவெல்லாம் அதிலே செட் ஆகும்போது உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போது ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஈவன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேக்கில் ஃப்ரண்ட்டில் பாஸ் பேபி தீமுக்கான வேஃபர் ஷீட் தான் ஒட்ட போகிறோம். அதனால் ஃப்ரண்ட்டில் அந்த அளவுக்கு நமக்கு ஈவன் தேவையில்லை. ஆனால் சைட்லேயும் அந்த கார்னர்லேயும் நம்ம ரொம்ப கரெக்டாக ஈவன் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ டாப்பில் அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, அதிலலாம் எக்ஸஸாக கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி ஈவன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போது கேக் போர்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இதே போல் பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஈவனாக வராது போல் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரண்ட்டில், பேக்கில், டாப்பில் எல்லா இடத்துலையும் இதே போல் ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது பேலட் நைஃப் வச்சு ஃபஸ்ட்டு க்ரீமை ஈவன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக பண்ணுற கேக்கை விட இந்த கேக்குக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஷார்ப் எட்ஜ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். இப்போது ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேக்குக்கு ஃபாண்டன்ட்டில் டெடி பேர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நிறைய சின்ன சின்ன பட்டன்ஸ்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அடுத்து வர வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேக்குக்கு எப்படி டெக்கரேஷன் பண்ணன்றதை மட்டும்தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் ஃபாண்டன்ட்டில் எப்படிலாம் ரெடி பண்ணன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது அங்கங்கே இருக்கிற எக்ஸஸ் க்ரீமெல்லாம் பேலட் நைஃப் யூஸ் பண்ணியே எடுத்துக்கிறேன். இப்போது எல்லா இடத்தையும் ஈவன் பண்ணிக்கலாம். இப்போது கேக்குக்கு ஷார்ப் எட்ஜ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு கம்ப்ளீட்டாக செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டெலிவரி கொடுக்க போகிற டயத்தில் ஃபாண்டன்ட்லாம் ஒட்டிக்கிறேன். இப்போ பேஸுக்கு ஃபாண்டன்ட்டில் ஒரு பார்டர் ரெடி பண்ணியிருந்தேன், அதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒயிட் அண்ட் ப்ளூ தீம் கேக்குன்றனால கேக்கு ஃபுல்லாகவே ஒயிட்லேயும் ஃபாண்டன்ட் ஆக்சஸ் எல்லாமே ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ளூ கலரில் ரெடி பண்ண டெடி பேர் வச்சுக்கலாம். இது கஸ்டமைஸ்டு டிசைன். கஸ்டமர் நமக்கு ஒரு பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இதே போல் போர்டில் தான் டெடி பேர் இருந்துச்சு. அதனால் சைடில் ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி கேக்குக்கும் போர்டுக்கும் சென்டராக வச்சுருக்கோம். இப்போது ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ண
பட்டன்ஸ்லாம் அங்கங்கே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் பாஸ் பேபி தீமில் வேஃபர் ஷீட் பேக்கிங் ஸ்டோரில் கிடைக்கும். அது வாங்கி சென்டரில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது எடிபிள் தான். இப்போது அக்ரிலிக்கில் கிடைக்கிற பாஸ் பேபி டாப்பர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபாண்டன்ட் பட்டன்ஸ்லாம் அங்கங்கே ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக க்ரீம்லேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபாண்டன்ட்டில் half way to 1 அப்படின்னு எழுதியிருந்தேன். அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ஃபபெட் கட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபாண்டன்ட்டில் நேம் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேம் ஸ்டிக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நமக்கே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எனக்கும் மிஸ்டேக் வந்துச்சு. ஹாஃப்ன்ற நம்பரை ஃபாண்டன்ட்டில் கட் பண்ணி டாப்பில் இன்சர்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஃப் பர்த்டே கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.